பா ஸோ இங்கே பாருங்க, தாமரை இலையில தண்ணி ஊற்றுன மாதிரி தண்ணி அப்படியே வெளியே தெரிக்குது. தண்ணி எதுவுமே நிற்கல. செம்ம. இது வந்து வருஷ கணக்கில் இருக்கக்கூடிய கரைகளை கூட ஈஸியாக எடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஒரு ஒயர் ப்ரஷை போட்டு அந்த அழுக்கை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு தண்ணியை ஊற்றுனீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக எவ்வளோ பழமையான கரைகள் இருந்தாலும் உங்கள் டைல்ஸை ஒரு புது சர்ஃபேஸாக மாற்றிடும். விரிசல்கள், நீர்க்கசிவு, ரூஃப் பெயர்ந்து விழுதல், இந்த மாதிரி மல்டிபிள் டிசீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்க்கும் வருது சார். ஓகே, அதுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த பில்டிங் டாக்டருங்கிறது. 85க்கும் மேற்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம். பில்டிங் டாக்டர் டேங்க் கார்டுங்கிற ப்ராடக்ட் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டிங்க உங்க வீட்டில் நீங்க உங்களோட வாட்டர் டேங்க்ல அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்க வாட்டர் டேங்க்ல பாசி பிடிக்காது, லீக் வராது. அப்புறம் வந்து க்ளீன் பண்றதும் ஈஸி. லைட் ப்ளூ கலர்ல இருக்கிறதுனால அப்பீரியன்ஸும் பார்க்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் சார். இப்போ இது வந்து நீங்க பிரான்ச்சைஸா வந்து கொடுக்குறீங்க. இது எவ்வளவு பெரிய வைடர் ஆடியன்ஸ் இருக்காங்க சார்? இதுல நம்ம ஏர்ன் பண்ண முடியுமா? அவ்வளோ ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கா? இல்ல நிச்சயம் சார். பிசினஸ் நாங்க சொல்றதை எக்ஸிக்யூட் பண்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். மற்ற எந்த விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. எல்லா விஷயத்துக்கும் இன்ச் பை இன்ச்சா SOPs எதை எப்படி பண்ணணும் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருவோம். ஓகே சார். அதனால உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் கிடைக்கும். எங்களுக்கு நீங்க புதுசா ஒரு வீடு கட்டுறீங்கன்னா இன்னைய காலகட்டங்களில் நீங்க எவ்வளவு செலவு பண்ண தயாரா இருந்தாலும் விரிசல்கள், நீர்க்கசிவு இல்லாம கட்டுறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு சூழலா இருக்கு. ஏன்னா இன்ஃபேக்ட் ஆஃப் ஒர்க்மேன்ஷிப் இருக்கு, அதுக்கு அடுத்தது மெட்டீரியலோட குவாலிட்டி இருக்கு, அல்லது வந்து வெதர் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர் வந்து இதுல ஆக்ட் ஆகுது. ஓகே, அப்ப இந்த மாதிரி விஷயத்தை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான கெமிக்கலோட சப்போர்ட் இல்லாம இன்னைக்கு பாசிபிள் இல்லை. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரியல் எஸ்டேட், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான வீடியோஸ்லாம் பார்த்துருக்கிறோம். பட் இன்னைக்கு வந்து நம்ம புதுசாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோங்க. இப்போ பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், இல்லை ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இதில் ஏதாவது ப்ராப்ளம், கிராக்கு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பில்டிங்கில் வரும் பார்த்தீங்களா? அந்த ப்ராப்ளம் வந்து அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க. ஸோ டே டு டே லைஃப்பில் நம்ம இருக்கக்கூடிய வீட்டையே பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணி அதுல இருந்து மாதம் சம்பாதிக்கலான்றத இந்த வீடியோல தெளிவா வந்து பார்க்க போறோம். சோ நம்ம பில்டிங் டாக்டர், சோ இந்த கம்பெனியோட ஹெட் ஆபீஸ்க்கு தான் வந்து வந்திருக்கிறோம். சோ தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா 50+ அவுட்லெட்ஸ் வந்து இருக்கு, பிரான்ச்சைஸ் வந்து இருக்கு. சோ இவங்க பாத்தீங்கன்னா பிரான்ச்சைஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட சர்வீஸும் இருக்கு, பிரான்ச்சைஸும் இருக்கு. இது எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பில்டிங் டாக்டர் மூலமா நம்மளே எப்படி earn பண்ணலாம்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு மறக்காம லைக் அண்ட் ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கும் சார். சூப்பர் சார். சார் நிறைய டாக்டர் வந்து பார்த்துருக்கோம். நீங்க என்ன புதுசா பில்டிங் டாக்டர் அப்படின்னு வச்சிருக்கீங்க? ஆமா சார். பில்டிங்ல நமக்கு எப்படி நிறைய டிசீசஸ்லாம் வருதோ அதே போல கட்டிடங்களுக்கும் நிறைய நோய்கள் வருது. ஓகே. அதாவது லீக், கிராக், அப்புறம் டேம்ப்னஸ், அப்புறம் ஓதம் காத்து விழுகிறது, அப்புறம் சீலிங் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பெயர்ந்து விழும். இந்த மாதிரி பல்வேறு நோய்கள், பிரச்சனைகள் வந்து கட்டிடங்களுக்கும் வருது. ஆமா, நிறைய பிரச்சனை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் டே டு டே லைஃப்ல. அது எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியுமா? டெஃபினட்டா. இப்போ நீங்க வந்து ஒரு பழைய பில்டிங்ல இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டாலும் அதுக்கு எங்களால தீர்வு தர முடியும். ஓகே. சப்போஸ் நீங்க புதுசா ஒரு வீடு கட்டுறீங்க, இன் ஃபியூச்சர்ல இந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுனாலும் எங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிவென்டிவ் சொல்யூஷன்ஸும் எங்களால ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகே. ஸோ நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போதே நீங்க கொடுக்குற இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னா இந்த பிரச்சனை எதுவுமே வராது. அவசியம். ஓகே சார். சார் இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்? சார் நம்மளை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்ல வரக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரிசல்கள் வர்றது, நீர்க்கசிவு வருது, ரூஃப் பெயர்ந்து விழுது, இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 85க்கும் மேற்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம். 85 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. சூப்பர். ஓகே. இந்த ப்ராடக்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தனித்தனி தன்மைகள், தீர்வுகள் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நம்ம எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம் சார் இது? சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. 2013ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். நம்ம கம்பெனி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். பில்டிங் டாக்டருங்கிறது ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளாக வெற்றிகரமாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஓகே. இன்னைக்கு எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட கிளைகள், பிரான்ச்சைசி கிளைகள் இருக்கு. ஓகே. 85க்கும் மேற்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பண்றோம். ஓவரால் எண்ட் டு எண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட above 800 டீம் சைஸா இருக்கு. ரொம்ப வெற்றிகரமா தமிழ்நாடு முழுக்க இயங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனியா பில்டிங் டாக்டர் வந்து இருந்துகிட்டு இருக்கு சார். சார் இப்போ நம்மளோட ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கும் சார்? நம்ம ப்ராடக்ட்டோட குவாலிட்டிங்கிறது நான் வந்து வர்பலா எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். அதை வந்து லைவா சில சாம்பிள்ஸ் மூலமா உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறோம். ஓகே. அதை
நீங்களே செக் பண்ணி பார்த்து குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்க சொன்னதான் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் சார். கண்டிப்பா சார். என்ன பெருசா ஏதோ ஒரு பிளாக் மாதிரி வச்சிருக்கீங்க சார்? இது வந்து ஏஏசி பிளாக் தான், மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஏஏசி பிளாக். இதுல எங்களுடைய யூனிக் ப்ராடக்டான பில்டிங் டாக்டர் ஆக்வாசில் நானோங்கிற இங்க ப்ராடக்ட்டை ஒரு ஆஃப்ல வந்து ஸ்ப்ரே பண்ணிருக்கோம், இன்னொரு ஆஃப்ல ஸ்ப்ரே பண்ணாம இருக்கு. ரெண்டுத்தோட ரிசல்ட்டும் நீங்க வாட்டரை ஊத்தி செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் ஊத்தி பாருங்க. ஸோ கைஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இவங்க ப்ராடக்ட்டோட குவாலிட்டி செக் பண்ணிடுவோம். பாருங்க, ரெகுலராக எந்த ஒரு இடத்துல ஊற்றினாலும் இந்த இடத்துல எதுவுமே அப்ளை பண்ணல, அப்சர்வ் ஆயிருச்சு. நார்மலாக எல்லா பில்டிங்கும் இப்படி தான் இருக்கும். பா இங்கே பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, தாமரை இலையில தண்ணி ஊற்றுன மாதிரி தண்ணி அப்படியே வெளியே தெரிக்குது. தண்ணி எதுவுமே நிற்கல. செம்ம. எப்படி சார் இப்படி? அதான் சார், இந்த ப்ராடக்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் இந்த ஏஏசி பிளாக் மட்டும் இல்லை, எல்லா காங்கிரீட்டில் அப்ளை பண்ணலாம், நீங்கள் வீடுகளில் போட்டிருக்க தட்டு ஓடுகளில் அப்ளை பண்ணலாம், எல்லா கேரளா டைப் ஓடில் அப்ளை பண்ணலாம், பூச்சி வேலைகள் பிளாஸ்டரிங் சர்ஃபேஸில் அப்ளை பண்ணலாம், எல்லாத்துலேயுமே இதை அப்ளை பண்ணலாம். ஓகே. அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்துடும். நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, தாமரை இலையில தண்ணி ஊற்றுன மாதிரி தண்ணி அப்படியே வெளியே தெரிக்குது. எதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ள போல. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், என்னன்னா இந்த ப்ராடக்ட் எவ்வளோ நாள் லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நார்மலாக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கோட்டிங் எல்லாமே அந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கிறதுனால அந்த சூரிய ஒளிகளில் நேராக படும் பொழுது, மழைகளில் நேராக படும் பொழுது அதோட லைஃப் வந்து 10 வருஷமோ 15 வருஷத்துலையோ பீல் ஆஃப் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த ப்ராடக்ட் அந்த சர்ஃபேஸில் 5 mm வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத நுண் துளைகளை சீல் பண்ணிடுறதுனால அதனால தான் இந்த மாதிரி தாமரையில் தண்ணி நிற்கிறது மாதிரி நிற்கிது. கம்ப்ளீட்டாக தண்ணியை உள்ள போகிறதுக்கு அனுமதிக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ஃபேஸ் உள்ளேயே அது இருக்கிறதுனால இந்த சர்ஃபேஸ் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும், இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஓடில் அடித்தாலும், தட்டு ஓடில் அடித்தாலும், பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் அடித்தாலும், காங்கிரீட்ல அடித்தாலும் அந்த சர்ஃபேஸ் எவ்வளோ நாள் இருக்கும், அத்தனை வருஷத்துக்கு பர்மனெண்ட்டாக இது ஒரு தீர்வாக இருக்கும். இப்போ நம்ம வீடு வந்து ஒரு 100 வருஷம் இருக்குன்னா 100 வருஷம் அந்த தீர்வு இருக்கும். சூப்பர் சார். ஸோ கைஸ், இதனால பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மழை காலத்தில் தண்ணி உள்ள வீட்டுக்குள்ள லீக் ஆகுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்து வராதுங்க. அதுக்கு சூப்பரான ஒரு தீர்வு வந்து வந்துருச்சு. இது உங்கள் வீட்டில் பழைய வீட்டில் ப்ராப்ளம் வந்துட்டாலும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணியே அந்த வீடை கட்டிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பர்மனெண்ட்டான சொல்யூஷனாக இருக்கும். சூப்பர். பில்டர் கிட்ட காட்டும் போது அவங்க ஃபுல்லாகவே உடச்சி எடுக்கணும்னு சொல்லும் போது பில்டிங் டாக்டர் ஒருத்தர் தான் அந்த எந்த இடத்துல கிராக் ஆகிருக்குதோ அதை மட்டும் கிரைண்டிங் பண்ணி அப்படியே அந்த போர்ஷன் எடுத்துட்டு ஆல்ரவுண்டர் போட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி அந்த கெமிக்கல் ஆக்ஷன்லாம் கொடுத்து அந்த பில்டிங்கை இறுகி போகிற அளவு பண்ணி அதை கம்ப்ளீட்டாக பிளாஸ்டர் பண்ணி அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா 2 வார காலத்தில் ஒரு ட்ராப் கூட விழுவாத அளவில் 2-3 இடத்துல கிச்சன்லேயும் சரி, வெளியிலையும் சரி, இங்கே இருக்கிற சன்செட்டும் சரி அவங்க பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் சார் பார்க்க சார்? இந்த பில்டிங் டாக்டர் டேங்க் கார்டுங்கிற ப்ராடக்ட் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டிங்கை உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களோட வாட்டர் டேங்கில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இது ஃபுட் கிரேட் சர்டிஃபிகேட்டுங்கிறதுனால இது எந்த விதத்துலையும் உங்கள் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்காது. அது மட்டும் இல்லாமல் இதை அடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதில் பாசி, உங்கள் வாட்டர் டேங்கில் பாசி பிடிக்காது, லீக் வராது. அப்புறம் வந்து க்ளீன் பண்ணுறதும் ஈஸி. ஒரு லைட் ப்ளூ கலரில் இருக்கிறதுனால அப்பீரியன்ஸும் பார்க்கறது டேங்க் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சார். அதனால இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் டேங்குக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பில்டிங் டாக்டர் டைல் கிளீன் மாஸ்டர்ங்கிற ஒரு ப்ராடக்ட். வழக்கமாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைல் கிளீன் நிறைய பார்த்துருப்பீங்க, கிளீனர்ஸ். ஆனால் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃப்ளோர்ஸை லைட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப நாள்பட்ட கரைகளை வந்து அது ரொம்ப பெருசாக எடுக்காது. நார்மலான கரையை தான் ரிமூவ் பண்ணும். இது வந்து வருஷ கணக்கில் இருக்கக்கூடிய கரைகளை கூட ஈஸியாக எடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. இப்போ நீங்கள் வந்து லைவாகவே நம்ம வந்து ஒரு பாத்ரூமில் செக் பண்ணி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இதே மாதிரி தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக எங்கெங்கெல்லாம் கரைகள் இருக்கோ எல்லா இடத்துலையும் இந்த ப்ராடக்ட்டை எல்லா இடத்துலையும் போர் பண்ணிட்டு ஒரு ஒயர் ப்ரஷை போட்டு அந்த அழுக்கை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ணி தண்ணியை ஊற்றுனீங்கன்னு சொன்னால் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு மேஜிக்கான ஒரு விஷயத்தை உங்களால் பார்க்க முடியும். கம்ப்ளீட்டாக எவ்வளோ பழமையான கரைகள் இருந்தாலும் உங்கள் டைல்ஸை ஒரு புது சர்ஃபேஸாக மாற்றிடும். பாத்ரூமில் மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல டைல்ஸ் போட்டிருந்தாலும் தாராளமாக இந்த ப்ராடக்ட்டை பயன்படுத்தி கரைகளை எடுக்கலாம். சார், பில்டிங் டாக்டரை பொறுத்தளவுக்கு நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்கன்னா இன் ஃபியூச்சரில் லீக்கு, கிராக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கான 85 ப்ராடக்ட்ஸ் பில்டிங் டாக்டரில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகள்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா கூட உங்கள் வீடு 200 வருஷம் பழமையான வீடாக இருந்தாலும் கூட அதுக்கு நிரந்தர தீர்வு தரக்கூடிய ப்ராடக்ட்ஸும் பில்டிங் டாக்டர்லேயே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நிறைய நிறுவனங்கள் என்னன்னா ஒரு 4 ப்ராடக்ட் 5 ப்ராடக்ட் வச்சு எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கும்போது அது பெரிய தீர்வாக இருக்காது. ஆனால் எங்கள்கிட்ட ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் தனித்தனி ப்ராடக்ட் இருக்கு. இப்போ உங்க வீட்டில் வந்து ஒரு ஹேர் லைன் கிராக் இருக்குன்னா கிராக் ஸ்டாப்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஒரு பெரிய கிராக் இருக்குன்னா கிராக் ஸ்டாப் எக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. உங்க வீட்டில் துரு வந்துடுச்சா, கம்பிகள்ல துரு பிடிச்சிடுச்சா, அந்த துருவை ரிமூவ் பண்றதுக்கு ப்ராடக்ட் இருக்கு. துருவே புதுசா வீடு கட்டுறீங்க, இன் ஃபியூச்சர்ல துருவே வரக்கூடாதா, அதுக்கு நிரந்தர தரக்கூடிய கரோஷீல்டு ZRனு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. தட்டு ஓடு வழியா நீர் கசிவு வருதா, அதை லீக் நிறுத்தக்கூடிய லீக் ஷீல்டுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதே மாதிரி 10 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் டேங்கா இருந்தா கூட ஒரு சிங்கிள் டிராப் கூட தண்ணியை இறக்காம நிரந்தர லீக்கை நிறுத்தக்கூடிய வெள்ளை
கையிலேருந்து இன்ஜெக்ஷன் மெத்தடில் நிறுத்தக்கூடிய முறையும் எங்கள்கிட்ட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எங்கள்கிட்ட இருக்குது சார். அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே பயன்படுத்தி நீங்கள் இது பண்ணி கொடுப்போம் சார். சூப்பர் சார். இவ்வளோ யூனிக் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க, இதை எப்படி சார் ஒரு சாமானிய மனிதரே வாங்கி இதை பண்ணிட முடியுமா, இல்லை நீங்கள் வந்து இது பண்ணி தருவீங்களா? இல்லை, தாராளமாக பண்ணிட முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி QR கோடை நீங்கள் பயன்படுத்தி இதை வாங்கி நீங்களே யூஸ் பண்ணிடலாம். இல்லை எங்களோட சர்வீஸ் வேணும் அப்படின்னாலும் எங்களுக்கு அக்ராஸ் தமிழ்நாடு 50க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைசி கிளைகள் இருக்கனால தமிழ்நாடு முழுக்க எங்களால் இதை சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். எங்கள் சர்வீஸை நீங்கள் எடுக்கும்போது ஹைலி ப்ரொஃபஷனலாக இருக்கும் எங்களோட சர்வீஸ். ஏன்னா எங்கள் ஃப்ரான்ச்சைசி டைரக்டர்ஸ் எல்லாருமே சிவில் இன்ஜினியருங்கிறதுனால, எங்கள் சைட் இன்ஜினியர்ஸும் சிவில் இன்ஜினியர்ஸுங்கிறதுனால பில்டிங்கை பற்றி டெக்னிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கிறதுனால இப்போ ஒரு பில்டிங்கோடைய ப்ராப்ளத்துக்கான ரூட் காஸ் என்னென்னு அனலைஸ் பண்ணி அதுக்கு அடுத்து எங்களால் தீர்வு கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த அட்வான்ஸ்டு தெர்மல் இமேஜர், ஸ்கேனரு, மாய்ஸ்சர் மீட்டர், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வச்சு உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்திருக்கு, அதுக்கான காரணம் என்னங்கிறது அந்த ரூட் காஸை டயக்னைஸ் பண்ணி அதுக்கு அடுத்து இந்த சொல்யூஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால எங்களால் பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் மிஷினரிஸை பயன்படுத்தி தீர்வுகளை கொடுக்குறோம். உங்களுடைய ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒரு சைட் இன்ஜினியர் இருந்து அந்த ஒர்க் எப்படி நடக்குதுங்கிறத ப்ராப்பராக பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் உங்கள் வீட்டில் ஃபர்னிச்சர் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஃபர்னிச்சரை எல்லாம் ப்ரீ சர்வீஸ் ஃபர்னிச்சர் கவரிங் பண்ணி அதுக்கு அடுத்து தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம். அது இல்லாமல் வெல் ட்ரெயின்டு அப்ளிகேட்டரை பயன்படுத்துகிறோம். அப்பப்போ ஆள் இல்லாதப்ப எங்கெங்கேயோ கூப்பிட்டு பயன்படுத்துறது கிடையாது. ட்ரெயின் பண்ண ஆட்களை பயன்படுத்தி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால எங்களால் நாங்கள் கொடுக்கக்கூடிய சர்வீஸும் வித் வாரண்டியோட கொடுக்க முடியும். ஓகே, சூப்பர் கைஸ். நம்ம நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணி அதில் மிகப்பெரிய சக்ஸஸையும் அடைஞ்சு அந்த பிஸ்னஸ் மாடியூலை மக்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களும் சம்பாதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சன் மிஸ்டர் ஆதன் யோகி சார் தான் வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். சொல்லுங்க, எப்படி வந்து இந்த பிஸ்னஸ்க்குள்ள வந்தீங்க, எப்படி அதை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் டெவலப் பண்ண முடிஞ்சது? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 50க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைசிஸ், அதை தாண்டி 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்க ஆரம்பிச்சோம். 4 இயர்ஸா எங்கள்கிட்ட ஓப்பன் பண்ண அத்தனை பேரும் 100% ஃப்ரான்ச்சைசி ரிட்டன்ஷன் ரேட் இருக்குங்கிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய ஹைலைட். ஏன்னா நிறைய இடங்கள்ல ஃப்ரான்ச்சைசி நிறைய ஓப்பன் பண்ணுவாங்க, பின்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டே வருவாங்க. அப்படி இல்லாம ஃப்ரான்ச்சைசியை வந்து ஓப்பன் பண்ண கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால இன்னைக்கு வந்து எல்லாருமே ப்ராஃபிட்டபிளா ஒருத்தவங்க கூட தங்க பாக்கெட் மணியை போட்டு ரன் பண்ணாம இதுல வரக்கூடிய லாபத்தை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ உங்ககிட்ட ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க யாருமே இன்னைக்கு வரைக்கும் பேக்ல போனதில்லை, இல்ல க்ளோஸ் பண்ணதில்லை, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 100% சக்ஸஸ் ரேட்டோட இந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. சூப்பர் சார். இப்போ நம்மகிட்ட ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் சார் நீங்க பண்ணி தரீங்க? சார் நம்மள்ட்ட ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் டெரிட்டரி இது பண்ணுறோம் சார். ஒரு டெரிட்டரிக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசினா அவங்கள தாண்டி எங்கள் பிஸ்னஸே நடக்காது சார். எங்களுக்கு இங்கே வரக்கூடிய எல்லாமும் அவங்க மூலயமா தான் நடக்கும். அண்ட் வந்து மந்த்லி நாங்களே லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்றோம். ஆர்டர் நாங்களே என்கொயரிஸ் கொடுத்துருவோம். அதை ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணாலே பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து கொடுத்துட்றீங்க. ஆமாம் ஆமாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் சப்போர்ட் கொடுக்குறோம். கம்ப்ளீட்டாக அவங்க வந்து வெறும் ப்ராடக்ட் அப்ளிகேஷன் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருக்கு, நீங்கள் உள்ள பில்டிங் ஆர்டர்ல என்டர் ஆகுறீங்கன்னா மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது, பீப்புள் ஹையரிங் எப்படி பண்றது, அதுக்கு அடுத்தது வந்து ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் சிஸ்டமேட்டிக்காக எப்படி ப்ராசஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களும் கம்ப்ளீட்டாக கொடுத்துறோம். அப்புறம் ப்ராடக்ட் அப்ளிகேஷன் ட்ரைனிங்ஸ், அப்புறம் அட்மின் ரிலேட்டடான ட்ரைனிங்னு கம்ப்ளீட் ட்ரைனிங் சப்போர்ட் கொடுத்துறோம். அது மட்டும் இல்லாமல் காம்ப்ளிகேட்டடான ஒர்க்கு, டிஃப்ரெண்டான ஒர்க்குக்கு கம்ப்ளீட் வந்து நம்மளுடைய ஆட்கள் அனுப்பியே வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனலிஸ்ட் சப்போர்ட் சர்வீஸும் பண்ணி தரோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நோ ராயல்டி சார்ஜஸ் எங்களோட ஃப்ரான்ச்சைசில வந்து ராயல்ட்டியே கிடையாது. அந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான். அதனால ராயல்டி சார்ஜஸும் கிடையாது. லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணோம். ட்ரைனிங் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீயா தருவோம், அடுத்த டைம் காஸ்ட் அப்படிலாம் கிடையாது. 4 இயர்ஸ்ல யாருக்கிட்டையும் ஒரு ட்ரைனிங் கூட நாங்க வந்து இது பண்ணல. ரெகுலரி மந்த்லி ரிவ்யூ மீட்டிங் நடக்குது, மந்த்லி ட்ரைனிங்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நிறைய கான்ஃபரன்ஸ் நடத்துறோம், நிறைய காம்படிஷன் நடத்துறோம், அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துறோம். இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் வந்து 360 டிகிரி மார்க்கெட்டிங். இன்னைக்கு வந்து பில்டிங் ஆர்டருங்கிறது வெல் நோன் பிராண்டா மார்க்கெட்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. டிஜிட்டல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். அண்ட் வந்து எக்ஸ்போ எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். லீடிங் மேகசின்ஸ்ல எங்களோட ஆட்ஸ் வருது. இந்த மாதிரி வந்து பல்வேறு இடங்கள்லயும் நாங்க வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்துட்டு அவங்க வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆகணுங்கிற சிச்சுவேஷன் கிடையாது. டே ஒன்ல எங்களால கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுக்க முடியும். ஏன்னா எங்கள்கிட்ட டீம் இருக்காங்க, ஸ்ட்ராங்கான டீம் இருக்காங்க, எக்ஸ்பர்டைஸ் டீம் இருக்கிறதுனால அந்த சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு தொடர்ச்சியா இது பண்றோம். அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் நிறைய
ஆட்டோமேஷனும் அண்ட் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸும் வச்சிருக்கனால அவங்களுக்கு ஹசில் ஃப்ரீ ப்ராசஸ் சப்போர்ட் ஒன்று இருக்கும் சார். அப்புறம் எண்டு டு நீங்க வந்து ப்ராடக்ட் டிஸ்பிளேல அடுக்கிறதுல ஆரம்பிச்சு யூஸ் பண்ணிட்டு அதை டிஸ்போஸ் பண்றது வரைக்கும் எஸ்ஓபி வச்சிருக்கோம் சார். ஓ சூப்பர் சார். இதை இப்படி தான் பண்ணணும்னு க்ளீன் எஸ்ஓபி கொடுத்துருவோம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால நீங்க பிரான்சைசி எடுத்தீங்கன்னா பிசினஸ் நாங்க சொல்றதை எக்ஸிக்யூட் பண்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். மத்த எந்த விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. எல்லா விஷயத்துக்கும் இன்ச் பை இன்ச்சா எஸ்ஓபிஸ் எதை எப்படி பண்ணணும் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருவோம். ஓகே சார். அதனால உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் கிடைக்கும் எங்கள்கிட்ட. இப்போ நம்மளோட இந்த பிசினஸ் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? இதை இப்போ சிவில் இன்ஜினியர்ஸ் தான் இதை பண்ண முடியுமா இல்லை யார் வேணா பண்ணலாமா? இல்ல சார், நாங்க சிவில் இன்ஜினியருக்கு மட்டும் தான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம் சார். ஒன்னு சிவில் இன்ஜினியரா இருக்கணும் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் நாலேஜ் இருக்கக்கூடிய பீப்புளா இருக்கணும். இல்ல எனக்கு இந்த பிசினஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்க பண்ணலாம். ஆனா ஒரு சிவில் இன்ஜினியரா பார்ட்னரா மாத்திக்கிட்டு அதுக்கு அடுத்து தாராளமா எடுத்து பண்ணணும். ஓகே சார். இப்போ இந்த இவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு நாள்ல நம்மளால ரிட்டர்ன் எடுக்க முடியும் சார்? இது வந்து இப்போ எங்களுடைய இந்த பிசினஸ் பொறுத்த அளவுக்கு இப்போ நீங்க வந்து நார்மலா இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரான்ச்சைசி மாடலும் எடுத்தீங்கன்னா ஒரு டீ ஷாப்போ சலூனோ எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து இவ்வளவுதான் டிக்கெட் பண்ண முடியும். டிக்கெட் வேல்யூங்கிறது ஒரு ஆவரேஜா 150ல ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 2000 வரைக்கும் தான் ஆவரேஜ் கஸ்டமர் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும்ன்ற ஒரு இது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இப்போ எங்களோட ஒர்க்கை பொறுத்தளவுக்கு ஒரே ஆர்டர் 30 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்தவங்க எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 7-8 ஃப்ரான்ச்சைசி இருக்காங்க. அப்ப இப்போ 3வது மாசமே அந்த மாதிரி எடுத்து போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் குயிக்கா ரிட்டர்ன் எடுத்தவங்களும் இருக்காங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி எக்ஸெப்ஷன் கேஸை ரூலா மாத்த விரும்பல. மேக்ஸிமம் 16 மந்த் மினிமம் அதான் 4 மந்த்ல கூட பண்ணவங்களும் இருக்காங்க. அதனால எங்களுக்கு வந்து இதுல என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா ஒரே ஆர்டர் 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரே ஆர்டர் 30 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அந்த ஆர்டரை நீங்க மாசமே எடுத்துட்டீங்கன்னா முன்னாடியே எடுக்கலாம். அல்லது நான் அவ்வளவு பெரிய ஆர்டர் எனக்கு கிடைக்கல, நான் 4-5 லட்சம் ரூபாய்க்கு தான் ஆர்டர் எடுக்கிறேன், 3 லட்சம் ரூபாய்க்கு தான் ஆர்டர் எடுக்கிறேன்னா கூட அதிகபட்சம் 16-17 மாசத்துல நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமா எடுத்துடலாம் சார். ஓகே சார், சூப்பர். ஸோ நீங்க இந்த வீடியோவை உங்க சிவில் இன்ஜினியர் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு நீங்களுமே அவங்க கூட சேர்ந்து இந்த பிசினஸ் வந்து பண்ணலாம். வீடியோவில் கொடுத்துருக்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க சார். நம்ம ஃபாலோவர்ஸ் பார்த்துட்டு வரவங்களுக்கு நல்ல earn பண்ற மாதிரி பெஸ்ட்டான பண்ணி கொடுத்துருங்க சார். கண்டிப்பா சூப்பரான சப்போர்ட் பண்ணிடுவோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.